அப்போ ஒரு சுவிட்ச்ல கிரியேட் பண்ற VLAN எல்லா சுவிட்சுக்கும் போறதுக்கு ஒரு புரோட்டோகால் தேவைப்படுது. அதுதான் VLAN ட்ரங்கிங் புரோட்டோகால். அது சிஸ்கோ புரோட்டோகால். சிஸ்கோ டிவைஸ்ல மட்டும்தான் இருக்கும். எல்லா சுவிட்சும் சிஸ்கோ சுவிட்சா இருந்தா மட்டுமே இந்த பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். விடிபி அப்படிங்கிறது சிஸ்கோ புரோட்டோகால். அது ரொம்ப முக்கியமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மேட்டர். அதனால இந்த டாபிக்கை பெருசா பரவல நீங்க வெளியே பயன்படுத்துறதையோ பேசுறதையோ கேட்க இயலாது, முடியாது, பார்க்க மாட்டீங்க. காரணம், லேயர் 2ல எப்பவுமே மல்டி வெண்டர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. பெரும்பாலும் ஆட்கள் வந்து ஒன்று ரெண்டு சிஸ்கோ டிவைஸ் இருக்கும், நிறைய வேற டிவைஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த விடிபி அவங்களுக்கு தேவையப்படாது. சரி, இப்போ விடிபி எங்களுக்கு வேணும், நாங்கள் எல்லாமே சிஸ்கோ டிவைஸ் தான் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களை பற்றி தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவங்க எதுக்காக இந்த விடிபி போகிறாங்க? ஒவ்வொரு டிவைஸ்லையும் போயிட்டு நம்ம VLAN கன்ஃபிகர் பண்ணாமலே அதுவே கன்ஃபிகர் ஆகிறதுக்கு, அதுவே வந்து டேட்டா பேஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு, ஆட்டோமேட்டிக்காக டைனமிக்காக டேட்டா பேஸ் அப்டேட் ஆகிறதுக்கு. நான் போன கிளாஸில் காமிச்சேன், விடிபி டேட்டா பேஸுங்கிறது ஒன்று இருக்குது. அது ஃப்ளாஷ் மெமரியில் இருக்குன்னு பாருங்க. அது NVRAMலேயோ DRAMலேயோ இருக்கிறது இல்லை, அது ஃப்ளாஷில் இருக்கும். அதனால தான் நீங்கள் ஷோ ரன்னிங் போட்டிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண எந்த VLANம் பார்க்க முடியாது. ஷோ ரன்னிங் போட்டிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண VLANs எல்லாம் இருக்கவே இருக்காது. காரணம் என்னென்னா, அது வந்து ரன்னிங் கன்ஃபிகரேஷன்லேயோ இல்லை ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன்லேயோ சேவ் ஆகிற மேட்ரு இல்லை. அது டைரெக்டாக ஃப்ளாஷ்லேயே VLAN.dat அப்படிங்கிற ஃபைலில் போயிட்டு எழுதிடும். ஃப்ளாஷில் இருக்கிறது எதுவுமே ரன்னிங் கன்ஃபிகரேஷன்லேயோ இல்லை ஸ்டார்ட் அப் கன்ஃபிகரேஷன்லேயோ வராது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். விடிபி VLAN எல்லா சுவிட்ச்லையும் ரிப்ளிகேட் பண்ணுது. அது என்னங்க பெரிய மேட்ரு? நான் ஒரு சுவிட்சில் கிரியேட் பண்ணுவேன், காப்பி பண்ணுவேன், எல்லாத்துலேயும் பேஸ்ட் பண்ண போகிறேன், அது ஒரு ப்ரோட்டோகால் தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்ல கேள்வி தான். அது ரொம்ப நல்ல கேள்வி தான். அதுக்கு நான் இங்கே விடையை சொன்னேன்னா இந்த டாப்பிக்கை நான் நடத்த முடியாது. அதுக்கு விடை கிடையாது. அது ஈஸி, பண்ணிட்டு போயிடலாம். சரி, இப்போ இல்லை எங்களுக்கு நோட் பேடில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு அதுவே டைனமிக்காக ரிப்ளிக் ஆகிட்டு ஆகணுங்கிறவங்களுக்கு தான் இந்த டாபிக். ஒரு சுவிட்சில் நீங்கள் கிரியேட் பண்ணுற அத்தனை VLANம் எல்லா சுவிட்சிலும் கிரியேட் ஆகிடுது. சந்தோஷம். அதே மாதிரி ஒரு சுவிட்சில் டெலீட் பண்ணாலும் எல்லா சுவிட்சிலும் டெலீட் ஆகுதே, அது அவ்வளோன்னு நல்லா படல. ஏன்னா சுவிட்ச் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இப்போ இந்த ரவுட்டருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சேஃபான ஒரு ரூமில் இருக்கும். சுவிட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் பார்க்கிங் ஏரியாவில் கூட இருக்கும். மேலே கிடுன்னு லைட் எரிஞ்சுன்னு இருக்கும், பச்சை பச்சையாக அப்படியே மினிங்கின்னு இருக்கும் பாக்ஸ்க்குள்ளே. சில ஆஃபீஸ்லலாம் பார்த்துருக்குறேன். பார்க்கிங் ஏரியாவில் இருக்கும், அப்புறமா வந்து கேஃபிட்டேரியாவில் இருக்கும். அதாவது ஒரு இன்செக்யூர்டு ஏரியாவில் கூட சுவிட்சஸ் நம்ம பார்க்கலாம். அப்போ யாராவது ஒருத்தர் அந்த சுவிட்சில் லாகின் பண்ணி VLAN மொத்தம் டெலிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? முழுசும் டவுன் ஆகிடும், கம்பெனியே டவுன் ஆகிடும் அன்னைக்கு. அந்த VLAN திருப்பி ரீக்ரியேட் பண்ணுற வரைக்கும். ஏன்னா VLANs தான் வந்து பெருசாக கொந்தளிப்பு ஏற்படாமல் பார்த்துக்குது. நெட்வொர்க்கில் கொந்தளிப்பு ஏற்படாமல், ஃப்ளட்டிங் ஏற்படாமல் இருப்பதற்கு முக்கிய காரணமே VLAN தான். VLAN டிராஃபிக் எல்லாம் தனித்தனியாக ஐசோலேட் பண்ணுது. அது தனித்தனியாக பிரித்து மெயின்டைன் பண்ணுறதுனால தான் ஒரு VLANல நடக்கிற ஃப்ளட்டிங் இன்னொரு VLAN பாதிக்கிறது இல்லை. இதுவே நீங்கள் எல்லா VLAனையும் டெலிட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ஒரு சின்ன ப்ராட்காஸ்ட்டும் மொத்த ஆஃபீஸையுமே பாதிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ப்ராட்காஸ்ட் பேக்கெட் அனுப்ப ஆரம்பிச்சானுங்கன்னா நெட்வொர்க்கே வந்து திகைச்சு போய் அப்படின்னு செயலிழந்துடும். இப்போ VLAN இருக்கிற வரைக்கும் தான் அந்த பெரிய நெட்வொர்க்ல எல்லாம் சமாதானம் இருக்கும். யாராவது அந்த VLAN எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டானா எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு ஒரு மூலையில் கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒரு இன்செக்யூர்டு இடத்துல இருக்கிற சுவிட்சில் உட்காந்து டெலிட் பண்ணானா
மொத்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லா சுவிட்சில் இருக்கிற வீலனும் டெலீட் ஆகிடுமே. அது எவ்வளோ பெரிய ஆபத்து. நம்ம பார்த்தோம், வீலன் டெலீட் பண்ணிங்கன்னா கூட என்ன தான் ஆகும்? ரிவிஷன் நம்பர் இன்க்ரிமெண்ட் தான் ஆகும். டிக்ரிமெண்ட் ஆச்சா? இன்க்ரிமெண்ட் தான் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆக ஆக ரிவிஷன் நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆக ஆக மற்ற சுவிட்சுங்க ஹையர் ரிவிஷன் நம்பர் இருக்கிற சுவிட்சு சொல்றதை தான் எடுத்துக்கும். அப்போ இந்த பையன் உட்காந்து டெலீட் பண்ணிட்டு இருக்கிறான். டெலீட் பண்ண ரிவிஷன் நம்பர் ஏறிக்கிட்டே போகும். இவன் கனெக்ட் பண்ணிருக்கிற சுவிட்சு சொல்றது தான் மற்ற சுவிட்ச் எல்லாம் காப்பி பண்ணும். அப்போ கம்பெனியே ஃபுல்லாக டவுன் ஆகிடும், தம்பிச்சு நின்றோம். ப்ராட்காஸ்ட்னால ஃபுல்லாக சுவிட்சுங்கெல்லாம் ஹப்பு மாதிரி செயல்பட ஆரம்பிச்சு அப்படியே நிற்கும். பெரிய இழப்பை கொண்டு வந்துடும். அப்போது தன் கையை வச்சே தன் கண்ணை குத்துகிறது போல இந்த விடிபி செயல்படுறதை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அதை தவிர்க்கிறதுக்கு வந்த மோடு தான் இந்த கிளையண்ட் மோடும் இந்த டிரான்ஸ்பரண்ட் மோடும். இப்போ எல்லா சுவிட்ச்லையும் கிரியேட் பண்ணவும் டெலீட் பண்ணவும் வீலன் பேரெல்லாம் மாத்துறீங்கல்ல, மாடிஃபை பண்றதுக்கும் அலோவ் பண்ணிச்சு. எப்போ அது டிஃபால்ட் சர்வர் மோடா இருக்கச்ச. ஆனா நீங்க கிளையண்ட் மோடுன்னு மாத்திட்டீங்கன்னா அந்த சுவிட்ச் எல்லாம், கிளையண்ட் மோடுன்னு இருக்கிற சுவிட்ச் எல்லாம் உங்களை கிரியேட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ விடாது. ஓகே, உங்களால கிரியேட் பண்ணவோ டெலீட் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியாது. மற்ற சுவிட்சில் இருந்து ஒரு விடிபி அப்டேட் வரும்னு சொன்னா ஹையர் ரிவிஷன் நம்பரோட நீங்க சொன்ன வார்த்தை கரெக்ட், அப்டேட் பண்ணிக்கும். ஆனா இங்க இருந்து ஒரு ஃப்ரெஷ் விடிபி பேக்கெட் பிறக்காது. அப்டேட் பண்றது மட்டும் இல்லாம டவுன் ஸ்ட்ரீம் சுவிட்சுக்கு ஃபார்வர்டும் பண்ணும். அதாவது சுவிட்ச் 1 சர்வர், சுவிட்ச் 2 கிளையண்ட், சுவிட்ச் 3 சர்வர்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்க இங்க ஏதோ ஒரு மாற்றம் பண்றீங்க, கிரியேஷனோ டெலிஷனோ மாடிஃபிகேஷனோ, ரிவிஷன் நம்பர் அதிகம் பண்ணும். அப்போ இது என்ன பண்ணும்? அந்த அப்டேட்டை வாங்கி அப்டேட் பண்ணிக்கும். அப்டேட் பண்றது மட்டும் இல்லாம அதை இவனுக்கு அனுப்பி வைக்கும். இவன் சர்வரா இருந்தாலும் கிளையண்ட் கொடுப்பது அதிக ரிவிஷன் நம்பர் இருப்பதினால் அப்டேட் பண்ணிக்கும். இது கிளையண்ட் கிட்ட இருந்து வருது, சர்வர் கிட்ட இருந்து வருதுன்னு தெரியாது இதுங்களுக்கு. ரிவிஷன் நம்பர் அதிகமா வருதா விடிபி அப்டேட், நான் காப்பி பண்ணிப்பேன். புரிஞ்சுதா? சரி, அப்போ கிளையண்ட்ல என்ன நமக்கு நன்மைனா, இந்த கிளையண்ட் என்று குறிப்பிடப்பட்ட சுவிட்சை கொண்டு ஒருவரும் வீலனுக்கு எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. வீலன் டேட்டா பேஸிற்கு எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அதுக்கு மாற்றம் வரணும்னா அது அப்டேட் மூலியமா தான் வரணுமே ஒழிய லாகின் பண்ணி ஒருவராலும் எந்த வீலன் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் மாற்ற இயலாது. சரி, இப்போ இங்க ஒரு சுவிட்ச் இருக்குது, இதுவும் கிளையண்ட். இங்க கிரியேட் பண்ணீங்க, சுவிட்ச் 1ல கிரியேட் பண்ணீங்க, சுவிட்ச் 2ல அப்டேட் ஆச்சு. சுவிட்ச் 2 கிளையண்ட் அப்டேட் பண்ணிக்கிட்டு ஃபார்வர்டும் பண்ணிச்சு. சுவிட்ச் 3
அப்டேட் பண்ணிக்கிச்சு அது சர்வர். சுவிட்ச் 3 இப்போ என்ன பண்ண போகுது, அப்டேட் அனுப்புது. சுவிட்ச் 4ம் அப்டேட் பண்ணிக்கிச்சு, சுவிட்ச் 4 கிளையண்ட். இப்போ நீங்கள் சுவிட்ச் 3ல அந்த வீலனை டெலீட் பண்ண முடியுமா? முடியும், ஏன்னா அது சர்வராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலன்னா, பாதுகாப்பான கண்காணிப்பிற்கு உட்பட்ட இடங்களில் உள்ள சுவிட்சுகளை மாத்திரம் சர்வர் என்று விட்டுவிட்டு பிற அனைத்து சுவிட்சுகளையும் கிளையண்ட் என்று மாற்றி அமைத்தால் நல்லது. சரி, இப்போ கிளையண்ட் சுவிட்சில் ரிவிஷன் நம்பர் ஏறுமா ஏறுமா ஏறாதா? ஏறும். புதுசாக அப்டேட் வர வர அந்த அப்டேட்டில் இருக்கிற ரிவிஷன் நம்பர் தான் இதை காப்பி பண்ணிக்கும். ஆனால் இங்கே ஒரு சேஞ்சஸ் நீங்கள் நடத்த முடியாது, அதுவாகவே லேர்ன் பண்ணி பேக்கெட்லேருந்து அப்படிதான் ரிவிஷன் நம்பர் ஏறும். சரி, அடுத்தது டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச். டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச் ஆனது பச்சை கொடி காட்டும். மீனிங், உங்களால் கிரியேட் செய்யவும் டெலீட் செய்யவும் மாடிஃபை செய்யவும் முடியும். அடையதான் பாரு, அதான சர்வர் சுவிட்சும் செய்யுது. என்ன பெரிய மாற்றம் இங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாற்றம் இதுதான். இங்க நீங்க என்ன மாற்றங்கள் நிகழ்த்தினாலும் அது ரிவிஷன் நம்பரை ஏற்றும். ரிவிஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டிரான்ஸ்பரண்ட் சுவிட்சில் நீங்கள் ஏற்படுத்தும் மாற்றங்கள் ரிவிஷன் நம்பரை 0 என்றே வைத்திருக்கும். நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும், என்ன டெலீட் பண்ணாலும், மாடிஃபை பண்ணாலும் ரிவிஷன் நம்பர் 0 என்று இருப்பதால் இந்த சுவிட்ச் வேற எந்த சுவிட்சையும் பாதிக்க இயலாது. மீனிங், நீங்க இங்க கிரியேட் பண்ணீங்கன்னா மற்ற சுவிட்சில் எல்லாம் கிரியேட் ஆகுமானா ஆகாது. இங்க டெலீட் பண்ணீங்கன்னா மற்ற சுவிட்சில் எல்லாம் டெலீட் ஆகுமானா ஆகாது. அதே போல மற்ற சுவிட்சுகளில் நீங்கள் கிரியேட் செய்வது இங்க எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இப்ப இந்த சுவிட்ச் 3 தான் டிரான்ஸ்பரண்ட்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க VLAN 10 கிரியேட் பண்றேன், அது இங்க வந்துடும். இது என்ன பண்ணும், ஃபார்வர்ட் பண்ணும் கிளைண்ட். டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச் என்ன பண்ணும், அதை அப்படியே வாங்கி ஃபார்வர்ட் பண்ணும். தன்னுடைய டேட்டா பேஸை சுத்தமா ஆல்டர் பண்ணாம அப்டேட்லாம் பண்ணாது. தன்னுடைய சொந்த டேட்டா பேஸை அப்டேட் செய்யாது. will not update its local database. ஸோ நீங்கள் இங்க கிரியேட் பண்ண VLAN 10 ஆனது இங்க இருக்கும், ஆனா இந்த சுவிட்ச்ல இருக்காது. சரி, இப்போ நான் இங்க ஒரு VLAN 10 மேனுவலா கிரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் பண்றேன்னா, அப்பதான் இந்த VLAN 10 கம்ப்யூட்டர் என்ன பண்ண முடியும், இது வழியா போயிட்டு இங்க இருக்கிற VLAN 10ஓட பேச முடியும். அதுக்காக நானே இங்க என்ன பண்றேன், மேனுவலா ஒன்று கிரியேட் பண்றேன். இப்போ இந்த VLAN நான் நீங்க டெலீட் பண்ணேன்னு சொன்னா இங்கெல்லாம் டெலீட் ஆகும், ஆனா சுவிட்ச் 3ல டெலீட் ஆகாது. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, என்ன புரிஞ்சிருக்கணும்னா, இது ஒரே BTP டொமைன்ல இருந்தாலும் தன்னிச்சையாக செயல்பட
பாரு, இங்கிலீஷ்ல அது தமிழ்ல சொல்லுங்கன்னு கேட்டுட்டு நான் கஷ்டப்பட்டு ஒரு தமிழ் வார்த்தை பேசுறத தேடி கண்டுபிடிச்சி பேசுறதுக்கு முன்னாடி இவர் ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை சொல்லிடுவார். அதுக்கு நான் இங்கிலீஷ்லேயே பேசிட்டு இருந்திருக்கலாம். இது ஒரு தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆற்றல் படைத்தது. வேற எங்க என்ன பாதிப்பு வந்தாலும் இதை பாதிக்காது. ஓகே, வீலன் இன்ஃபர்மேஷனா ஃபார்வர்ட் மட்டும் பண்ணும், பட் ஓனா நாம வீலன் கொடுத்துக்கணும். இது வந்து டிஸ்டர்ப் ஆகாது. ஓகே, இப்போ பாருங்க, ஆஃபீஸில் வந்து சர்வருங்களெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சர்வரை ஒவ்வொரு வீலனில் போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு சில சர்வரை வீலன் 10ல் போட்டிருப்பாங்க, இன்னொரு சில சர்வரை வீலன் 20 போட்டிருப்பாங்க, இன்னொரு சில சர்வரை 30ல் போட்டிருப்பாங்க. அப்படி போட்டிருந்தாதான் அவங்க நினைக்கிற செக்யூரிட்டி அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ என்ன ஆகுது, அந்த வீலன் டெலீட் ஆயிடுச்சுன்னா அந்த செக்யூரிட்டிலாம் போயிடும். எல்லாம் ஒரே கும்பலாக மாறிடும். எல்லா சர்வரும் ஒரு கூட்டமாக மாறிடும். அப்புறம் பாலிசிலாம் இல்லாமல் போயிடும். பாலிசி இல்லைனா செக்யூரிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த சுவிட்சை வைப்பாங்க. இந்த மோடை வைப்பாங்க. அதாவது எங்கே யார் தெரியாமல் டெலீட் பண்ணால் கூட இங்கே என்ன ஆகிடக்கூடாது, இந்த சர்வர் இருக்குல்ல, சர்வர்லாம் கனெக்ட் ஆகிருக்கிற சுவிட்சில் எந்த விதமான ப்ராப்ளம் வரக்கூடாது. அப்போது சர்வருங்களாம் இன்னும் அந்தந்த வீலனில் அப்படியே இருக்கும். எவனா ஒருத்தன் குளறுபடி பண்ணானா, இப்போ இந்த சர்வருக்குள்ளே ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் டெலீட் பண்ணானா கூட எல்லா சுவிட்சிலும் டெலீட் ஆகும். ஆனால் இந்த சுவிட்சில் இருக்கிறது மட்டும் டெலீட் ஆகாது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான சுவிட்ச். காரணம், அங்கதான் முக்கியமான சர்வர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிருக்கோம். அது அந்த சுவிட்சில் மட்டும் எல்லாம் அதாவது அந்தந்த வீலன்ல இருக்கிறதுனால அட்டாக் பண்ண விரும்பி தான் இதை செஞ்சிருக்கிறான். ஆனால் அவனால சக்சஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா எல்லாமே வந்து வீலன் ஒன்றுக்கு வந்தால் தான் அந்த அட்டாக்கர்னால சக்சஸ்ஃபுல்லா அட்டாக் பண்ணி முடிக்க முடியும். வீலன் ஒன்றுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச வீலன். ஆனா இது எல்லாம் வேற வேற வீலன்ல இன்னும் இருக்குது. எந்த மாற்றமும் இந்த சுவிட்ச்ல ஏற்படல. அதனால அட்டாக்கர்னால இந்த சர்வர்ஸை ரீச் பண்ணவே முடியாம போயிடும். ஓகே, நான் சொல்றது உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது இல்லையா? புரியுது சார், புரியுது. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட்ங்கிற பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். அதாவது இங்க நான் வீலன் 20 கிரியேட் பண்றேன்னா இங்க கிரியேட் ஆகுது, திருப்பி இங்க கிரியேட் ஆகுது. ஆனா இங்க கிரியேட் ஆகல. ஏன்னா இது டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி. டிரான்ஸ்பரண்டா என்ன இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் பார்க்கலாம், அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு மெர்க்குரி தடவின கண்ணாடி இருக்குன்னா இங்க ஒருத்தர் நின்றானா அழகு சுந்தரம், அந்த அழகு சுந்தரம் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். காரணம், இங்க இருக்கிறது சாதாரண டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி. அது மெர்க்குரி தடவின கண்ணாடி கிடையாது, பாதரசம் தடவிய கண்ணாடி கிடையாது. டிரான்ஸ்பரண்ட் கண்ணாடி அது. சரி, வெட்ட வெளிச்சமா அப்படியே தெரியும் அந்த பக்கம். டிரான்ஸ்பரண்ட்டுக்கெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல தமிழ்ல எல்லாம். உங்களுக்கு என்ன தெரியுமா? தெரியல சார். ஆமா, நீங்க தான் தமிழ்ல நான் சொல்லி கேட்டது இல்லையா? சரி, இப்போ இதை நம்ம செஞ்சு பார்க்க போறோம். அதுல ரிவிஷன் கூட இருக்குமா சார்? இப்போ சுவிட்சஸை யூஸ் பண்ணின்னு இருக்கிறீங்க, அப்புறமா ஏதோ ஒரு காரணத்துக்கு அந்த சுவிட்சை கழட்டி போட்டுறீங்க நெட்வொர்க்ல இருந்து. அப்போ ஒரு ரிவிஷன் நம்பர் ஒரு 1000 இருக்குது அதுல. ஆனா நீங்க என்ன நினைச்சீங்க, எல்லா வீலனும் டெலீட் பண்ணிட்டேன், வீலனு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு, சரி சுவிட்ச் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது, இதை வந்து நம்ம ஏற்கனவே வித்துடலாம், நமக்கு இப்ப இந்த சுவிட்ச் தேவையில்லை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. பாஸ்வேர்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நோன்னு கொடுத்து எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் நானு, இப்போ இந்த சுவிட்சை வித்துடலான்னு வித்துடுறீங்க. அவன் கம்மி ரேட்டா இருக்குது ஆன்லைன்ல உங்ககிட்ட வாங்கிட்டான். அவன் ஒரு எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க் இருக்குது, அதுல ரிவிஷன் நம்பர் 50ன்னு இருக்குது, டொமைன் நேம் சிஸ்கோன்னு கொடுத்துருக்குறான். உங்களுக்குலயும் டொமைன் நேம் சிஸ்கோன்னு தான் இருக்குது.
ம். நீங்கள் விற்றதுலேயும். ஓகே. நம்மளால் எடுத்துன்னு போய் இந்த சுவிட்சை எடுத்துன்னு போயிட்டு ஒரு ட்ரங்க் போர்ட்டில் இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணுறான். ம். என்ன நினைப்பில் இவன் கனெக்ட் பண்ணுறான்னா, நம்ம அவன் நெட்வொர்க், அதாவது எக்ஸிஸ்டிங் நெட்வொர்க்லேருந்து இந்த இந்த சுவிட்சுக்கு எல்லாம் காப்பி அவன் நினச்சி பண்ணுறான். ஆனால் ம். ரிவிஷன் நம்பர் இதில் கூட இருக்கிறது அவனுக்கு தெரியாது. ம். இதில் ஒரு வீலனும் கிடையாது, ஆனால் ரிவிஷன் நம்பர் 1000. எக்ஸிஸ்டிங் கரெக்ட். நெட்வொர்க்கில் எல்லா வீலனும் பக்காவாக இருக்குது, ஆனால் ரிவிஷன் நம்பர் 50. 50 தான். அப்போ என்ன பண்ணோம், இந்த வெளியேருந்து வாங்கின்னு வந்த சுவிட்சை நீங்கள் கனெக்ட் பண்ணதும் உங்கள் நெட்வொர்க் புஷ்ஷுன்னு கீழே இறங்கிடலாம். ம். அப்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஒரு சுவிட்சை வாங்கினா ரிவிஷன் நம்பர் 0வா இருக்கான்றத பார்த்து என்ஷூர் பண்ணிட்டு தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். ஓகே. எப்படி அது இல்ல, கேளுங்க. எப்படி அது இல்லைன்னா 0 இல்லாம 100 இருக்குன்னா நம்ம என்ன சார் பண்றது? அது கான்ஃபிட் பண்ணணும். அது எப்படி 0வா பண்ணுறது தான் உங்கள் கேள்வி. இப்போ ஆக்சுவலாக ஆமா சார். எப்படி 0வா பண்ணுறதுன்னா இப்படி தான் பாருங்க. அது இதுதான் நீங்கள் வாங்கின சுவிட்சு. இந்த சுவிட்சு 5 தான் நீங்கள் வாங்கின சுவிட்சு. ம். இந்த வாங்கின சுவிட்சில் ஷோ வீலன் பிரீஃப் விற்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறேன், நோ வீலன் 20, நோ வீலன் 70, நோ வீலன் 90. ஓகே. நான் என்ன நினச்சேன், எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன் நினச்சிட்டு உங்களுக்கு வித்துறேன். ம். ஷோ விடி Wheelan. ஷோ வீலன் பிரீஃப்னா ஒரு வீலனும் இல்லை, நான் என்ன பண்ணிடுறேன் வித்துறேன். ஆனால் வந்து ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் போட்டால் ரிவிஷன் நம்பர் 37 இருக்குது. ம். ஆனால் உங்கள் கம்பெனியில் இருக்கிற ரிவிஷன் நம்பர் என்ன, அதை விட கம்மி ஷோ தான். விடிபி ஸ்டேட்டஸ் 34 தான் இருக்குது. 24. ம். இப்போ இதை எடுத்துன்னு வந்து நீங்கள் சொருக்குனீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. இது எல்லாத்தையும் அழைச்சிரும். ம். ம். டிரான்ஸ்பரண்ட் சுவிட்ச் தவிர மற்ற எல்லா சுவிட்சையும் அழைச்சிரும். ஆமா. அப்படி அலையக்கூடாதுன்னா இதை 0 செய்ய வேண்டும். எப்படி செய்வது பார்ப்போமா? ம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு மெத்தட் என்னன்னா, டிரான்ஸ்பரண்ட் மோடுன்னு போட்டிங்கன்னா 0 ஆகிடுதுல்ல, ஓகே. மறுபடியும் சர்வர் மோடு போட்டுருங்க. ம். அது ஒரு மெத்தட். மறுபடியும் சர்வர் மோட் போட்டா அது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா சார்? ஆமாம், 0 ஓகே, எடுத்துக்கிறோம். 0ல ஓகே. இருக்கும். அதனால 0க்கு போயிடும். ஓகே. ஓகே. சரிங்களா? ம். சரி, அதை செஞ்சே காமிச்சிடனே. நோ சாரி சுவிட்ச் போர்ட், சாரி விடிபி மோட் டிரான்ஸ்பரண்ட், விடிபி மோட் சர்வர், அவ்வளோதான். இப்போ சர்வர் மோடு, ஆனால் 0 ரிவிஷன் நம்பர். ம். இது பாருங்க, அதே கனெக்ட் ஆகுது. அதே நேம் தான் இருக்குது. இப்போ கனெக்ட் பண்ணுறீங்க, ஒரு பிரச்சனையும் வராது. ஓகே. சரி இருங்க, இன்னொரு முறை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணால் அந்த வீலன்லாம் இதில் காப்பி ஆகும் பாருங்க. அப்படி கனெக்ட் பண்ண உடனே இதில் அந்த வீலன்லாம் ஓடி வந்துடும். குடு 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 குடுன்னு போட்ட பிடி உஷாலாம் தோத்துருவாங்க. அப்படி வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, இங்கே லிசனிங்கில் நீங்கள் லேட் ஆகும். அதனால என்ன மாதிரி தான் பொறுமையாக வரும். ஓகே. பழையபடி இதில் எல்லா வீலனும் வந்திருக்கும் நேரம். ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் பாருங்க, 34 8 வீலர். ஷோ வீலன் போட்டால் திருப்பி எல்லாமே வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், திருப்பி இந்த ஒயரை கட் பண்ணுறோம். கட் பண்ணிட்டு இதில் இருக்க வீலன்லாம் டெலிட் பண்ணிட்டு இந்த சுவிட்சை வித்துடுறோம். நோ வீலன் 20, நோ வீலன் 70, நோ வீலன் 90. ஷோ வீலன் பிரீஃப், வீலன் இல்லை, ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் அதிகமான நம்பர் இருக்கு, 37 ஆயிடுச்சு. இது 0 பண்ணாம கனெக்ட் பண்ணக்கூடாது. 0 பண்றதுக்கு ஒரு வழி, பெஸ்ட் வழி நான் ஏற்கனவே காண்பித்து விட்டேன். இன்னொரு வழி உண்டு.
ஒன்றும் இல்லை, இந்த டொமைன் நேம் எதையாவது ஒன்று மாற்றிட்டு திருப்பி இதே மாற்றிக்கலாம். நோ ஓகே. விடிபி டொமைன் நேம், நோ விடிபி டொமைன் இல்லை, நோ வராது. அப்போ நீங்கள் பேர் வேறு கொடுக்க வேண்டியதான். விடிபி டொமைன் சிஸ்கோன்னு கொடுத்தீங்கன்னா 0 ஆகிடும். இப்போ பாருங்கள் 0 ஆயிடுச்சா? ஓகே. நேம் சிஸ்கோன்னு மாறிடுச்சு. திருப்பி உங்களுக்கு தேவையான நேம் போட்டுக்கோங்க. விடிபி டொமைன் ஈகிள், ஈகிள் தானே? ஆமாம் சார். EAGL தானே. இப்போ பாருங்க 0 இருக்கு. கனெக்ட் பண்ணால் வந்துடும். ஆமாம். அவ்வளோதாங்க. இன்னொரு ஒரு மேட்ரு இருக்குது விடிபியில். ஓகே. இன்னும் 2 மேட்ரு இருக்குது. ஒன்று வந்து அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்ணலாம். ஓகே. அத்தன்டிகேஷன் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். அப்போது என்னென்னலாம் மேட்ச் ஆகணும்னா, டொமைனே மேட்ச் ஆகணும், ப்ளஸ் அத்தன்டிகேஷனும் மேட்ச் ஆகணும். அப்போ தான் என்ன பண்ணும், அப்டேட் பண்ணிக்கும். பாருங்களேன், இது என்ன பண்ணிச்சு, காப்பி பண்ணிக்கிச்சு. ஷோ வீலன் ப்ரீஃப்னு போட்டு இப்போ எல்லா வீலனும் வந்துருக்கோம். என்ன பண்ணுறேன், விடிபி பாஸ்வேர்டு. அதுக்கு முன்னால் இன்னொரு மேட்ரு. ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா இந்த இடம் பாருங்கள், இந்த 2 லைன் இருக்குல்ல, இது எல்லா சுவிட்ச்லையும் ஒரே மாதிரி இருக்கும்னா எல்லாம் சிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் ஆஃப் வீலன் இருக்குன்னு அர்த்தம். இது வேற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ ஏதோ சிங்க் ஆகலன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கிளைண்ட் சுவிட்சில் காமிக்கிறேன். ஷோ விடிபி ஸ்டேட்டஸ். இப்போதுக்கு எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்காதிங்க, லாஸ்ட் நம்பர் மட்டும் பாங்க. E9 இருக்கு, இங்கே E46 இருக்கா, இப்போ அங்கே போகலாம். இங்கே E9 E46 இருப்பாங்க. இதுதான் வந்து நல்ல ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு நல்ல இடம். அதாவது நீங்கள் போயிட்டு ஷோ வீலன் ப்ரீஃப்னு கூட கொடுத்து பார்க்கலாம். ஆனால் ஏகப்பட்ட வீலன் இருந்துச்சுன்னா இதில் எந்த வீலன் மிஸ்ஸிங்கு, எது இருக்குது எது இல்லைன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதே இதை கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக சொல்லலாம், ரெண்டும் ஒன்றா தான் இருக்குதுங்க. இந்த நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், இந்த நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், இது ஒரே மாதிரி இருக்குன்னா 2 சுவிட்சும் வந்து சிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரி, அடுத்த மேட்ரு, நான் இங்கே பாஸ்வேர்ட் செட் பண்ண போகிறேன். விடிபி பாஸ்வேர்டு ABC123 கொடுக்குறேன். ஓகே. இப்போ நீங்கள் இங்கே வந்து வீலனை கிரியேட் பண்ணிங்கன்னா அங்கே போகாது, அடுத்த சுவிட்சுக்கு போகும், அடுத்த சுவிட்சு ஏற்றுக்காது. ஏன் ஏற்றுக்காதுன்னா அங்கே பாஸ்வேர்டு இல்லை. ஓகே. பாருங்கள், வீலன் 555 ஷோ வீலன் ப்ரீஃப் இருக்குதா? ரிவிஷன் நம்பர் கூடி இருக்குதா? இது மாறிடுச்சா? ஆமாம் சார். ஆனால் அங்கே மாறி இருக்காது, இங்கே இன்னும் அதே தான் இருக்குது. ஏன் அதே இருக்குன்னா இது சிங்க் ஆகலன்னு அர்த்தம். ஏன் சிங்க் ஆகல? பாஸ்வேர்ட் ஷோ விடிபி பாஸ்வேர்ட், இங்கே பாஸ்வேர்டே செட் பண்ணல. இந்த பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்குன்னு சொல்லுதா? இல்லை சார், பாஸ்வேர்டு செட் பண்ணல. என்னன்னு சொல்லியிருக்குது? The password is not configured. இது அங்கே போய் பாருங்க, ஷோ விடிபி பாஸ்வேர்ட். ஸோ இந்த பாஸ்வேர்டை அங்கே போடணும். பிடிபி பாஸ்வேர்ட் என்ன போட்டுருந்துச்சு அங்கே? பாஸ்வேர்டு ABC123. அவ்வளோதான். இப்படி போட்டுட்டிங்கன்னா ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் இப்போ வந்துச்சா? 3148 அங்கே போங்க, அங்கேயும் 3148. அப்போது பாஸ்வேர்டு வச்சு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து நம்ம டொமைன் நேம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ரிவிஷன் நம்பர் கூட போட்டு அவங்க சுவிட்சில் ரிவிஷன் நம்பர் அதிகமாக போட்டு டொமைன் நேமை போட்டு அவங்க சுவிட்சில் எந்த கன்ஃபிகரேஷனும் இல்லாமல் எடுத்துன்னு வந்து நம்ம நெட்வொர்க்கில் சொருக்குனாங்கன்னா என்ன ஆகும்? மொத்தம் போயிடும் நம்ம நெட்வொர்க்.
ம். அதுவே நம்ம பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருந்தோம்னா அவனுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியாது. அவன் எடுத்துட்டு வந்து ம். போட்டான்னா கூட ஒரே டொமைன் நேம் இருந்தா கூட நம்ம பாதிக்காது. சரி. ஆனா நீங்க கேட்கலாம், இது என்ன பெரிய கதை, சும்மா இந்த மாதிரிலாம் சீன் போடாதீங்க, ஷோ விடிபி ஸ்டேட்டஸ்னா பாஸ்வேர்ட் காமிச்சிடுதே, ம். இந்த கமெண்ட் என்ன யாருக்கும் தெரியாதா அப்படின்னு ம். கேட்டிங்கன்னா, ஆமாங்க தெரியும் தாங்க. இதெல்லாம் கண் துடைப்புக்கு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதாங்க. ம். ஓகே சார். சரி, வேற என்ன அவ்வளோதான். இன்னொன்று விடிபி 3 வெர்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஓகே பை சார். டிஃபால்ட் இதில் இருக்கிற எல்லா சுவிட்ச்லேயும் இருக்கிற வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 தான். ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் போட்டிங்க பார்த்தீங்களா, ஆக்சுவலாக 3 வெர்ஷன், புது சுவிட்ச்லலாம் 3 வெர்ஷன் இருக்கும். இந்த சுவிட்சில் 2 வெர்ஷன் இருக்குது. ஆனால் ரன்னிங் வெர்ஷன் இது 1. இப்போ இந்த வெர்ஷன் 1க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, டோக்கன் ரிங்குன்ற ஒரு கான்செப்ட் வெர்ஷன் 1 சப்போர்ட் பண்றது இல்லை, ஓகே. வெர்ஷன் 2 தான் சப்போர்ட் பண்ணும். ஓகே. அப்போ நீங்க கேட்கலாம், டோக்கன் ரிங்கே நம்ம யூஸ் பண்றது இல்லையே அப்படின்னா, உங்களுக்கு உண்மையிலே வெர்ஷன் 2 தேவையில்லை. டோக்கன் ரிங்னா என்ன? அது ஒரு பழைய டெக்னாலஜி. ஓகே. ஓகே. அது இப்போ யாரும் யூஸ் பண்றது இல்லை. ஓகே. பாருங்களேன், வேணா நான் வெர்ஷன் 2 போட்டேன், நல்லா இங்க பாருங்க, இந்த இடத்துல எங்கேயாவது ஒரு டோக்கன் ரிங்னு மென்ஷன் ஆகிதா? டோக்கன் 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 இல்ல. இப்ப பாருங்க, விடிபி வெர்ஷன் 2 மாத்திட்டேன். சரி, இது கிளைண்ட் மோட்ல இருக்குதா? விடிபி மோட் சர்வர்னு போட்டு விடிபி வெர்ஷன் 2ன்னு மாத்திட்டேன். மாறிச்சா? ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் பாருங்க, வெர்ஷன் 2க்கு மாறிடுச்சா? வெர்ஷன் 2 மாறிடுச்சுன்னா இது டோக்கன் ரிங்கை சப்போர்ட் பண்ணணும்னு அர்த்தம். ஆனால் அது இங்கே மென்ஷன் ஆகல. சில ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் காமிக்கும் டோக்கன் ரிங்குன்னு. வெர்ஷன் 2 ஆனால் மாற்றிட்டோம். எல்லாமே ஒரே வெர்ஷனாக தாங்க இருக்கணும், இல்லைன்னா சிங்க் ஆகாது. மாற்றினா எல்லாத்துலேயும் மாற்றும். இல்லை, ஒன்றுத்துல மாற்றினா பக்கத்தில் மாறிடும், ஆனால் எல்லா சுவிட்ச்லையும் மாறாது. ஷோ விடிபி வெர்ஷன் எல்லாம் மாற்றி பண்ணாரு. விடிபி வெர்ஷன் 2 5ல் மாற்றியாச்சு, 4ல் மாற்றியாச்சு, 3ல் மாற்றியாச்சு, 2 1 மாற்றணும். ஷோ விடிபி ஸ்டேட்டஸ் இது இது மாறிடுச்சு. ஸோ அதுவும் கூட அப்டேட்டாக வரும். பட் டு பி ஆன் சேஃபர் சைட் நீங்கள் மேனுவலாக கன்ஃபிகர் பண்ணுறது நல்லது. சரி, வேறு என்ன? அவ்வளோதான் விடிபியில் இன்னொன்று நம்ம எம்எஸ்டி படித்தோம், ஞாபகம் இருக்கா? எம்எஸ்டி கிரியேட் பண்ணீங்களே, எஸ்டிபியில் எம்எஸ்டி கிரியேட் பண்ணீங்கல்ல, அந்த எம்எஸ்டி இன்ஸ்டன்ஸ் எல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. இன்ஸ்டன்ட் 1 இந்த வீலன்ல, இன்ஸ்டன்ட் 2 இந்த வீல், அதெல்லாம் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒவ்வொரு சுவிட்ச்லையும் நீங்கள் கிரியேட் பண்ணாமல் அதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னா வெர்ஷன் 3 வேணும். வெர்ஷன் 1 2 அதை சப்போர்ட் பண்ணாது. மறுபடியும் சொல்கிறேன், எம்எஸ்டி கன்ஃபிகரேஷனை நீங்கள் ஒரு சுவிட்சில் பண்ணுறத எல்லா சுவிட்சுக்கும் நீங்கள் டைனமிக்காக அப்டேட் பண்ண வைக்கணும்னா விடிபி வெர்ஷன் 3 இருந்தால் முடியும். வெர்ஷன் 1 2 சப்போர்ட் பண்ணாது. அதான் 3 வெர்ஷனுக்கும் உள்ள வித்தியாசம். மறுபடியும் கூறுகிறேன், வெர்ஷன் 1 ஆனது டோக்கன் ரிங்கை சப்போர்ட் செய்யாது. வெர்ஷன் 2 ஆனது இன்னொன்று, வெர்ஷன் 1 ஆனது எல்லா வீலனையும் ரெப்ளிகேட் பண்ணாது. 1005 வீலன் 1005 வீலனை தான் ரெப்ளிகேட் பண்ணும். ஆனால் வெர்ஷன் 2 ஆனது எல்லா வீலனும் எக்ஸ்டெண்டட் வீலன் சொல்லுவோம், 4096 வரைக்கும் எல்லா வீலனையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடியது மற்றும் டோக்கன் ரிங்கையும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. வெர்ஷன் 3 ஆனது எம்எஸ்டி கன்ஃபிகரேஷனையும் மற்ற சுவிட்சுகளுக்கு ரிப்ளிகேட் செய்யக்கூடியது. ஓகே, வெர்ஷன் 3மே டோக்கன் ரிங்கை சப்போர்ட் பண்ணும். ஆமா, அது தேவையில்லாத மேட்டர், அது விடுங்க. ஓகே, அந்த மாதிரி கான்செப்டே நம்ம எங்கேயுமே இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால மல்டிபிள் ஸ்பேனிங் ட்ரீ தான் சார் சொல்றீங்க? மல்டிபிள் ஸ்பேனிங் ட்ரீ தான் எம்எஸ்டிங்கிற.
ம். சார் நம்ம விடிபி